अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படின்றது அனுசந்தானம் பண்ணுறோம். வெங்கடநாதாரியா அப்படின்றது தூப்புல் திருவேங்கடமுடையானான வேதாந்த தேசிகன். வெங்கட பெருமாள் வெங்கடநாதன் அப்படின்றது திருவேங்கடமுடையான். அது என்ன அப்படின்னு சொன்னால், வேங்கடம் பெருமாள் நேற்று பார்த்தோம். ஸ்ரீரங்கத்தில் நம்மலாம் திருத்தறதுக்காக தசாவதாரம் ரங்கமாகிற ஸ்டேஜில் அவன் பண்ணான்னா கூட அதுக்கு முன்னே திருவேங்கடமலையில் வந்துட்டு தான் இங்கே வரான். வெறுவாதாள் வாய் வெறு வேங்கடமே வேங்கடமே. அதை பெருமாள் இடத்துல பெருமாள் பிராட்டியும் நடிகையாகவும் இருந்து நமக்கு நல்வழிப்படுத்துறதுக்காக நான் அவதாராதிகள்லாம் பண்ணால் கூட அதை நாம் கண்கொண்டு பார்த்து புரிஞ்சிக்கணுமே, ரசிக்கணுமே, அதுக்கு நம்ம பாப்பம் போகணுமே. அதனால் முதல்ல வேங்கடத்தில் பெருமாள் வரும். அதனால தான் அந்த திருவேங்கடமுடையான் ஆச்சாரியனா இங்கே தூப்புல்ல அவதரிச்சிருக்கார். அதான் அதனால் வேம் கட்டையை தீத்தி வேங்கடம் அந்த ஸ்தல விசேஷமே அப்படி இருக்குது. அந்த மலையாகப்பட்டது வேங்கடமலை அப்படின்னு பேர். சுவாமி தேசிகனை சொல்லச்சே, காஞ்சிபுரி எஸ்யஹி ஜன்மபூமி விஹாரபூர்வேங்கட பூதரேந்திரா வாசஸ்தலி ரங்கபுரி தமிழ்யம் ஸ்ரீவெங்கடேசம் குருமாஸ்ரயாமஹ. அதாவது சுவாமி தேசிகனுடைய அவதாரம் எங்கே அப்படின்னு சொன்னால், பிரம்மா ஆராதித்த காஞ்சிபுரத்தில். அந்த காஞ்சிபுரம் முக்தி தரும் நகர் 7 முக்கியமாக இருக்குது. காரணம் என்னென்னா, முக்தி தரும் நகர் 7 படிக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியம் என்னென்னா, படைக்கக்கூடிய பிரம்மாவே எம்பெருமானே அங்கே ஆராதிச்சிருக்கான். அதனால் காஞ்சிபுரம் முக்கியம். எப்படி ஒரு பிறவியினுடைய ஆரம்பத்தில் தான் இவன் மோட்சார்த்த சிந்தகனா ஆறானா இல்லையான்னு தீர்மானிக்கப்படுறது. மதுசூதனன் கட்டாட்சம் பண்ணினான்னா அதில் மோட்சார்த்த சிந்தகனாக இருக்கான். அதனால தான் அந்த முக்தி தரக்கூடிய நகரில் காஞ்சிபுரத்தில் சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணினார். ஏன்னா அந்த மோட்சார்த்த சிந்தனை அந்த ஜன்மவலேன்னு தான் இருக்குது. அதனால் காஞ்சிபுரி எஸ்யஹி ஜன்மபூமி. காஞ்சிபுரி புரின்றதுனால பட்டணம் நகரவாசிகளை குறிக்கிறது, நகரத்தை குறிக்கிறது. நாகரிகர் இவர் அப்படின்னு நகரத்தில் வாழ்கிறவாள்லாம் இந்த சிவிலைஸ்டு பர்சன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி அவள் நல்லொழுக்கம் நிறைந்தவாளாக இருப்பாள். மோட்சத்துக்கு போகணுன்னா நல்லொழுக்கம் நிறைந்தவாளா, தனக்குன்னு ஆசைப்படாதவாளா, எல்லாம் எம்பெருமா உயர்ந்ததாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கே அப்படின்னு அந்த உயர்ந்த எண்ணம் உடையவாளாக இருக்க அவர் தான் நாகரிகர், நகரத்தில் வசிக்கிறவா. அதனால் காஞ்சிபுரி. பூமிஹி அப்படின்னு சொன்ன ஒரு வசிக்கக்கூடிய இடத்த சொல்கிறது. அதாவது பூமின்னா ஒரு கிரக விசேஷத்தை சொல்கிறது. அதனால் மோட்சத்துக்கு சிந்தகராக இருக்கக்கூடிய இதனால் மோட்சத்துக்கு வழிகாட்டவரான்றதுனால அதே சிந்தனையில் இருக்கிறதுக்காக அங்கே காஞ்சிபுரியில் முத்திதரும் நகரில் அதான் அதுங்கேயே நகர்னு சொல்லியாச்சு. அதனால் நல்லொழுக்கம் நிறைந்தவர்கள் நாகரிகர் இருக்கக்கூடிய இடத்துல பிறந்து நாகரிகமாக இருக்கக்கூடியவர்
அதனால் அதெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் தியோத்தனம் பண்ணுறது அந்த காஞ்சிபுரியில் அவதாரம் பண்ணதுனால. மோக்ஷார்த்த சிந்தகனாகவே இவரும் இருந்து மற்றவாளுக்கும் அதே மாதிரியான சிந்தனை உண்டு பண்ணக்கூடிய கிரந்தங்கள்லாம் எழுதுகிறார். அதுக்கப்புறம் விகார பூர்வேங்கட பூதரேந்திரா. விகாரம் அப்படின்னு சொன்னால் மேலெடுக்கிறதுன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். அதனால் நம்மலாம் பாபத்திலேருந்து மீட்டெடுக்கிறது, விகாரம்ன்றதுக்கு விளையாட்டுன்னு அர்த்தம் இருக்குது. அந்த மேல் எடுக்கிறதுக்கு விகாரம்னு பேர். அதை அனாயாசான பண்ணக்கூடிய விகார பூஹுன்றது என்னதுன்னா இடம்தான். பூமின்றது ஒரு கிரக விசேஷத்தை குறிக்கும். பூஹு அப்படின்றது அது ஒரு இட விசேஷத்தை குறிக்கும். கிரக விசேஷம்னா அங்கே நிரந்தரமாக வசிக்கக்கூடியது மாதிரி. அதனால் அந்த இடத்துல ஜன்ம பூமின்னு சொல்லிது. இங்கே விகார பூஹு. நாம் பாபத்திலேருந்து மீட்டெடுக்கணும்னா, இப்போ வியாதிஸ்தன் இருக்கான், அந்த வியாதிஸ்தன் இப்போது ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, மருத்துவமனைன்னு சொன்னால் அது ஒரு இடம். அதில் வைத்தியனும் நிரந்தரமாக இருக்க மாட்டான், வசிக்க மாட்டான். நிரந்தரமாக இருந்து வியாதிஸ்தனும் நிரந்தரமாக இருந்து வசிக்க மாட்டான். அவன் தங்கி அவன் வைத்தியம் பண்ணுவான், இவன் வியாதியை போக்கடிச்சுப்பான், அவ்வளோதான். அதனால தான் இந்த இடத்துல விகார பூஹு. என்ன அது என்ன தங்கி என்ன பண்ணுறா? வேங்கடையை தீர்த்து வேங்கட அந்த பாபத்தை போக்கடிக்கக்கூடிய அது இடம். அதாவது சிகிச்சா சாலை மாதிரி, ஆஸ்பத்திரி மாதிரி. வேங்கட பூதரேந்திரா. வேங்கடம் பூதரம், பூமியே தரிக்கக்கூடியது. மலைகள்லாம் இருக்குதே, அந்த மலைக்கு பூதரம்னு பேர். பூமியை தரிக்கிறது. பூமி என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எல்லாரையும் பொறுத்து கொண்டு தன்னிடத்தில் வச்சிருக்குது. என்ன பொறுமை உடையது பூமி. அதனால் எல்லாரையும் தன்னிடத்தில் தங்கி பூமி என்ன பண்ணுறது? தாங்கிறது. எல்லாரையும் பொறுத்து தாங்கிறது. அப்போது அது கலுஷமாகுது. அந்த கலுஷமெல்லாம் போகணும். அந்த கலுஷமாச்சுன்னா ஒருத்தருடைய சக்தியெல்லாம் குறையும். அதனால் இந்த மலை என்ன பண்ணுறதுன்னா, பூமியை எப்படி தாங்கிறது? பூதரமாக ஏன் மலை அதாவது பொதுவிலேயே சொல்கிறேன், மலையெல்லாம் என்னன்னா மூலிகைகள்லாம் நிறைந்ததாகவும் அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த மலை என்ன பண்ணுறது? இங்கே வசிக்கக்கூடிய ஜனங்களுடைய வியாதியெல்லாம் போக்கடிக்கிறது. அதனால் ஜனங்களை சுத்தமாக்குறது. அந்த மாதிரி அப்படி சுத்தமாக்கிறதுனால அந்த பூமி இந்த மாதிரி பாப்பிகள்லாம், பாப்பம் பண்ணுறவாள்லாம் பாப்பம் பண்ண அந்த பூமி அவளை தாங்கிட்டு இருக்கிறதுனால அதனுடைய சக்தி விசேஷம் குறையிறது. அது இவாளை இந்த பாப்பத்தினால் ஏற்படக்கூடிய ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வ துக்கங்கள்லாம் அது என்ன பண்ணுறது? மலை மூலிகையினால் இவாளெல்லாம் போக்கடிச்சு சுத்தமாக்கிறதுனால இந்த பூமி அது தாங்கிறது. உதாரணத்துக்கு புரியறதுக்காக அப்படியே சொல்கிறேன், இல்லை? அதனால் அதுக்கு பூதரம்னு பேர். இந்த இடத்துல இந்த மலை எப்படி சர்வ பாபத்தையும் போக்கடிச்சு, இதான் கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு அப்படின்னு 2 பாவங்களையும், புண்ணிய பாவம் எல்லாத்தையும் போக்கடிச்சு மோட்சத்து வரையில் கொடுக்கக்கூடிய, ஏன்னா கண்ணன் அடியினையை காட்டுறதுனால கண்ணன் அடியினை நமக்கு காட்டும் வெறுப்புன்னு அது 2 வினைகளையும் போக்கடிச்சு பண்ணுறதுனால பூமி விகார பூஹு. அந்த மாதிரி களையக்கூடிய, நம்மலாம் சம்சாரம் அந்த பாபத்திலேருந்து வெளியில் எடுக்கக்கூடியதாக அந்த பூதரேந்திரா. இந்த
இந்த மலை இருக்க இந்த பூதரம் வேங்கட மலை, வேங்கட பூதர இந்திரம், இந்திரன்னு சொல்கிறது. அதாவது பூதரத்தில் வசத்தியான மலையில் வசத்தியான மலை இது. மற்ற மலைகள்லாம் சாதாரணமாக மூலிகையை கொண்டு போக்கும். இது பெருமாள் அங்கே இருந்து அவனுடைய திருவடி இது காமிக்கிறதுனால எல்லாரும் அந்த திருவடியை பற்றி ரெண்டு வினையும் போக்கடிக்கிறது இந்த மலையில். அதனால் இதுக்கு பூதரேந்திரம், பூதரங்களில் உயர்ச்சியாக இருக்கக்கூடியது அப்படின்னு. அதனால் சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்தில் மோக்ஷார்த்த சிந்தகனாக இருக்கிறதுக்காக காஞ்சிபுரத்தில் முத்தி தரும் நகரில், பிரம்மா ஆராதிக்கக்கூடிய நகரில் வந்து அவதரித்தார். அவர் விகாரம், அவருடைய செய்கை, அந்த பாபங்களை களையக்கூடிய தன்மை எங்கே? விகாரபூஹு வெங்கடபூதரேந்திரா வாசஸ்தலி ரங்கபுரி தமிழ்யம். அப்படி பாப்பங்கள்லாம் போயிடுதுன்னா வீட்டில் சொஸ்தமாக வசிக்கிறார். வசிக்கச்சே நற்பொழுதாக நல்ல எம்பெருமானுடைய திவ்ய நாடகத்தெல்லாம் பார்த்துண்டு அவன் பிராட்டியாரோட கூட அங்கே ரங்கேதாமனியில் நடிக்கிறானே, 10 அவதாரம் எடுத்து அவனை நன்னா அனுபவிச்சுண்டு அப்படியே நல்வாழ்வு வாழ்ந்துண்டு வசிக்கக்கூடியது. அதனால் ரங்கபுரி, வாசஸ்தலியும் புறம், என்ன நல்வாழ்வு வாழறதுனால நல்லொழுக்கம் நிறைந்திருக்க போகிறார். அதனால் அதுவும் புரி அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் தேசிகனுடைய சரித்திரம் எப்படின்னா, ஜன்மபூமி காஞ்சிபுரம், அவர் எல்லாருடைய நோய் வினைகள்லாம் களையறதுனால வேங்கட பூதரேந்திரத்தில் அவர் விகார பூமியாக இருக்குது, அவருக்கு விகார பூவாக இருக்குது. அவர் வசிக்கக்கூடியது எப்படின்னா, பெருமாள்லாம் 10 அவதாரம் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய ரங்கபூமியாக இருக்குது வாசஸ்தலி அப்படின்னு. அதனால் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல என்னென்னா வேங்கடநாதா ஆர்யா. அதனால் வேங்கடநாதன்றது பெருமாள், இவர் ஆரிய சப்தத்தினால லோகத்தார் மொத்த பேராலையும் சம்மானிக்கப்படக்கூடியவராக, கொண்டாடப்படக்கூடியவராக இருக்கார் இவர். ஏன்னா இவருடைய கிரந்தங்கள் மூலமாக எல்லாரும் உய்யக்கூடிய வழியை சொல்கிறதுனால எல்லாரும் இவரை கொண்டாடுறார். அந்த கிரந்தங்களை சேவித்து எல்லாரும் உய்யறா, பாப்பங்கள்லாம் போய் இங்கேயே பகவத் கைங்கரி பரிந்தமான அனுபவங்கள்லாம் பெறார். அதனால் ஆர்யா ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த வெங்கடநாதார்யா தான் அந்த தூப்புல் திருவேங்கடமுடையான்று. அது கவிதார்க்கிக கேசரி, கவிதார்க்கிக கேசரி. கவின்னா கவி கிராந்ததர்சி, நமக்கு ஹிதத்தை முன்கூட்டியே அறிஞ்சு சொல்லக்கூடியவர். அதுலேயும் தார்க்கிகராக இருந்து, ஹிதம் பலவிதம் இருக்கும், அதில் எந்த விதமான ஹிதம் நமக்கு ரொம்ப உயர்த்தி அப்படின்றத நியாய சஞ்சாரம் பண்ணி, அதான் தர்க்கத்தினால் ஆராய்ந்து பார்த்து நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அதாவது எல்லாம் தான் ஹிதம். இப்போ பிறந்திருக்க பிறவி நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஹிதம்தான். அதை அத்தோடு விட்டுட்டா போருமா? இவ்வளோ நல்ல பிறவி எடுத்து ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு இந்த பிறவி விட்டால் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆத்ம உஜ்ஜீவன உபாயம் எப்படி அனுஷ்டிக்க போகிறோம்னு தெரியாது. அதனால் அதுக்கும் இப்போவே சொல்கிறது அது இன்னும் ஹிதம். இதெல்லாம் எப்படி தெரியும்? ஆராய்ஞ்சாதான் தெரியும். அதனால் தர்க்கத்திலையும் வல்லவராக இருக்கார், கவியாகவும் இருக்கார், தார்க்கிகராகவும் இருக்கார். அதில் கவிதார்க்கிக கேசரி, அதில் சிம்மமாக இருக்கார், கவி சிம்மமாக இருக்கார், தார்க்கிக சிம்மமாக இருக்கார். அப்படி இருக்கிறதுனால தான் உயர்ந்த கிரந்தங்களை, வானேரப்போமளவும் வாழ்வான கிரந்தங்களை அருள்றார். வெறும் கவி தார்க்கிகராக இருந்தால், கவியாகவும் தார்க்கிகராக இருந்தால் சாதாரண வாழ்வுக்கு நல்ல வழியை சொல்லக்கூடியவர்.
கவி சிம்மமாகவும் தார்க்கிக சிம்மமாகவும் கவிதார்க்கிக கேசரி அப்படின்னு சொல்கிறதுனால உயர்ந்த பலனை பெறக்கூடிய விஷயத்தை சொல்கிறது கவிதார்க்கிக கேசரி அப்படின்றது. அதாவது உயர்ந்த விஷயம்னா வேதத்தினால, அதுலேயும் எப்படி வேதாந்தம் இந்த லோக வாழ்வு இல்லாமல் ஐகிக ஆமுஷ்மிகம் மாத்திரம் இல்லாமல் கவி தார்க்கிகர்னு சொன்னால் ஐகிக பலனை சொல்லக்கூடியவர், அதுக்கு நல்ல வழியை காண்பிக்கக்கூடியவர். கவிதார்க்கிக கேசரின்னா அதுலேயும் காட்டிலும் ஆத்மா நித்தியமானதுனால மறுபிறவி உயர்ந்ததாக இருக்கக்கூடியதையும் ஆராய்ஞ்சு சொல்லக்கூடியவர். வேதாந்தாச்சாரியராக இருக்கிறதுனால ஆத்ம ஜீவனத்துக்கு உண்டானபடியே ஆராய்ஞ்சு சொல்லக்கூடியவர். கேவலம் இந்த ஆத்மாவுக்கு மாத்திரம் சரீர பிரயுக்தமான ஐகிகமோ ஆமுஷிகமோ மாத்திரம் இல்லாமல், தேவலோக வாழ்க்கையோ இல்லாமல் ஆத்மாவே உய்யக்கூடிய வழியிலே சொல்லக்கூடியது வேதாந்தாச்சாரியர். அதில் வர்யகான்னா அதில் என்ன, அந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு வைகுண்டம் போய் கிடைக்கிறது மாத்திரம் இல்லாமல் இங்கேயே முக்தானுபூத்தியாக சம்சார ஏஷ பகவன் அபவர்கயவான் இங்கேயே அந்த எம்பெருமானுடைய கைங்கரியாதிகள்லாம் கிடைக்கும்படியாக நல்வாழ்வு வாழும்படியாக, அதாவது மோட்சத்துக்கும் வழி பண்ணி இங்கேக்கும் அது தானாக ஆனுஷங்கிக பலனை வரக்கூடியதாக சாய்க்கக்கூடிய வானேர போமளவும் வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இது பண்ணுறதுனால வேதாந்தாச்சாரிய வர்யாக அப்படின்னு சொல்கிறது. கவிதார்க்கிகர், கவிதார்க்கிக கேசரி, கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியா, அப்புறம் கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யா. அதனால் கவிதார்க்கிகர் அப்படின்னு சொல்கிறதுனால பழமொழி சொல்லக்கூடியவர்னு அர்த்தம். கவிதார்க்கிகர்னா நமக்கு ஹிதத்தை ஆராய்ஞ்சு சொல்லக்கூடியவர் தானே. அது எப்படி இருக்கும், ஹிதம் புதுசாக வரப்போகுது, காலாகாலமாக பெரியவாள்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, அதை ஆராய்ஞ்சு சொல்லக்கூடியவர், பழமொழி சொல்லக்கூடியவர் கவிதார்க்கிகர். அதில் கேசரியா இருக்கிறதுனால என்ன பண்ணுறார், அந்த பழமொழி இதில் உயர்ந்ததாக வேதம் சொல்லக்கூடிய வழியில் சொல்லக்கூடியவர். அப்புறம் வேதாந்தாச்சாரியராக இருக்கிறதுனால வேதாந்தத்தையும் ஆராய்ஞ்சி அந்த பழமொழியெல்லாம் சொல்கிறதுனால பாரொன்ற சொன்ன பழமொழி அப்படின்னு அர்த்தம். அதாவது நாம் இங்கே இருக்கிறவாள்லாம் பாரில் இருக்கிறவாள்லாம் மோட்சம் போகிறதுக்காக வேதாந்தாச்சாரிய வர்யகான்னு சொன்னதுனால வானேர போமளவும் வாழ்வு அப்படின்ற வரையில் சொல்லக்கூடியவர் ஆறார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கவிதார்க்கிக கேசரின்றது பழமொழி சொல்கிறவர்னு ஆறுது, வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு சொல்கிறது பாரொன்றன்றது இங்கே இருக்கிறவா அங்கே போகிறது அப்படின்ற அந்த அர்த்தத்தை சொல்கிறது. வர்யகான்னு அதில் இன்னும் கிரேட் ஸ்காலராக இருக்கிறவர் என்ன பண்ணுவார், இங்கேயே அந்த அனுபவம் நமக்கு வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம்ன்ற ரீதியில் சொல்லக்கூடியவராக இருக்கிறதுனால இந்த பாரொன்னு சொன்ன பழமொழிகள் ஓரொன்று தானே, அதான் வானேர போமளவும் வாழ்வுன்னு இருக்குதே, அது இந்த கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யா அப்படின்றதனுடைய விவரணம். மே சந்நிதத்தாம் சதா ஹிருதின்றது நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதி வர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.